உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணாங்க. சரி, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு, திருந்திட்டாருன்னு நினைச்சு வாய்ப்பு கொடுத்தோம். ஆனா கட்டின பொண்டாட்டிய வேற ஆள் கூட சேர்த்து கதை கட்டி விட்டு நாடகம் ஆடிருக்கான். இப்படி ஒரு கேடு கெட்டவெல்லாம் இந்த உலகத்துல இருப்பாங்களையா? நீங்களே சொல்லுங்க. ஐயா, அன்னைக்கு என் குடும்பமே கூலி குறுகி நின்னுச்சியா? அந்த அவமானத்துக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? எங்க அண்ணன் தான் சபதம் போட்டு இவன் தான் எல்லாத்தையும் செஞ்சான்னு சாட்சியோட போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துச்சு. அதோட நிக்கல, என்னை கடத்திட்டு போய் தப்பா நடந்துக்க வர முயற்சி பண்ணான். அந்த கேஸ் வரை இவன் மேல இருக்கு. எனக்கு வேண்டாங்கய்யா. இப்படிப்பட்ட அருவருப்பான ஆளு கூட நான் வாழ மாட்டேன். நான் அவன் கூட வாழ மாட்டேன். எனக்கு தயவு செஞ்சு விடுதலை வாங்கி கொடுத்துருங்க. பாருங்க, இதுக்கு மேல இந்த பயலுக்கும் என் தங்கச்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க ஏதோ பஞ்சாயத்துக்காரங்களாம் சேர்ந்து என் தங்கச்சிக்கு இவன் கிட்ட இருந்து ஒரு விடுதலை வாங்கி கொடுங்க. உங்க சாட்சியா அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த பஞ்சாயத்தையே கூட்டியிருக்கு. ஐயா, இந்த ஒத்த வெத்தலைய சாட்சியா வச்சு தயவு செய்து அத்து விட்டுருங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன் ஐயா. பாருங்க, என் தங்கச்சி கழுத்துல இருக்கிற தாலிய இப்ப கைட்டி அவன் முன்னாடி வைக்க போதும். இதுக்கப்புறம் அவன் என் தங்கச்சிக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துக்காரங்க முன்னாடி உறுதி செய்யணும். பிரசிடென்ட் சண்முகம் சொன்ன எல்லா காரணமும் நியாயம்னு நாங்க எல்லாரும் ஏத்துக்கிறோம். அதனால இந்த வெங்கடேசன் கட்டின தாலி அறுத்து ஊர் மக்கள் முன்னால இந்த ரத்னா வெங்கடேஷ் கிட்ட கொடுத்துடணும். இனிமே இந்த வெங்கடேஷுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வெத்தலையை கிள்ளி போட்டுட்டு போகலாம்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். உட்காருங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.